அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நான் உங்களுக்கு உதவி செய்வது மிகவும் முக்கியமானதாகும். மக்களுக்கு உதவி செய்யவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அவர் எனக்குள் மக்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ உதவ வேண்டும் என்னும் ஆர்வத்தை கொடுத்துள்ளார். நமக்கு பல வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அநேகர் சந்திக்கும் ஒரு பிரச்சனை தனிமை என்பதாகும். ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்க அவசியமில்லை மற்றும் தனிமையாக உணரவும் வேண்டியதில்லை என்று சொல்ல விரும்புகின்றேன். சூழ்நிலைகள் எப்படி இருப்பினும் இயேசு எப்பொழுதும் நம்முடன் இருந்து பிறரிடம் பழகி அவர்களிடம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி என்று நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பழைய சில நண்பர்களை இழந்திருந்தாலும் நீங்கள் புதியவர்களை நண்பர்கள் ஆக்கிக் கொண்டு மகிழலாம். தனிமையை காட்டிலும் தொடர்போடும் மனநிறைவோடும் இருப்பதை பற்றிய காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 12:12 மறுநாளில் பஸ்கா விருந்திற்கு வந்திருந்த பெருங்கூட்டத்தினர் இயேசு எருசலேமிற்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். எனவே அவர்கள் பாம் மரத்தின் கிளைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், யூதருடைய ராஜா என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் பவனி சென்றார். வேதத்தில் எழுதியுள்ளபடி, பயப்படாதே சீயோன் குமாரத்தியே, பார், உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் வருகிறார். ஆனால் அவருடைய சிஷ்யர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் வெள்ளங்கி தரித்து வந்திருப்பார்கள். வந்துவிட்டேன் வந்துவிட்டேன், இதோ வந்துவிட்டேன். ஆனால் இயேசு அமைதியாக வந்தார். தான் பயணம் செய்வதற்கான தாழ்மையுள்ள மிருகத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆர்ப்பாட்டமும் இன்றி அதன் மீது பவனி சென்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பல ஆண்டுகளாக உம்மை பின்பற்றி வருகிறோம். ராஜாவாக பதவி ஏற்பீர்கள் என்று எதிர்பார்த்தோம். இங்கு நீங்கள் செய்யும் காரியங்களை கவனியுங்கள். அது இயேசுக்கு வேதனையாக இருந்திருக்கும் அல்லவா? கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது என்ன? 1 மணி நேரமாகிலும் என்னுடன் ஜெபிக்க மாட்டீர்களா? நான் கடந்து செல்லும் காரியங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எவரும் தங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தால் எத்தனை பேர் மறுதளித்து பின்வாங்கி போனார்கள் என்று தெரியுமா? யாரும் தங்களை புரிந்து கொள்ளவில்லை. பலர் நியாயம் தீர்த்து விமர்சனம் செய்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய நண்பர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதால் பலர் தங்கள் ஊழியத்தின் அழைப்பை விட்டு பின்வாங்கி போய் மற்றவர்கள் தான் எப்படி இருக்க விரும்புகிறார்களோ அப்படி மாறிவிட்டார்கள். உங்களை அந்த பெட்டிக்குள்ளிருந்து வெளியே வாருங்கள் என்று சவால் விடுகிறேன். பிறருடைய புறக்கணிப்பிற்கு அஞ்ச வேண்டாம். அவர்களுடைய நினைவு மற்றும் பேச்சுக்கும் அவர்கள் வரவேற்பு மற்றும் அழைக்காமல் விடுவதற்கும் கலங்க வேண்டாம். நீங்கள் சுயமாக செயல்படுவது உங்களுக்கு உயர்வான நிலையை விரைவில் கொடுக்கும். எபிரேயர் 4. ஆனால் ஒருவர் நம் எல்லா காரியங்களையும் அறிந்துள்ளார். ஹல்லேலூயா. இயேசுவை நான் விரும்புவதில் மேன்மையான ஒரு காரியம் அவர் புரிந்து கொள்கிறார் என்பதே ஆகும். வேறு ஒருவரும் உங்களை புரிந்து கொள்ளாத போது இயேசு புரிந்து கொள்கிறார். எனக்கு ஏற்பட்ட சீரழிவினால் என் ஆள் தத்துவம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த போது தெரியுமா? நீங்கள் அநேக ஆண்டுகளாக பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய ஆள் தத்துவம் சரியாக இருக்காது. மக்கள் என்னிடம், நீ ஏன் இப்படி நடிக்கிறாய் என்பார்கள். ஏன் அப்படி இருக்கிறாய், ஏன் அவ்விதம் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. என்னை நானே புரிந்து கொள்ளவில்லை. அப்புறம் மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எபிரேயர் 4:15 கண்டுபிடித்ததற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். நம்மை புரிந்து கொள்ள முடியாத மற்றும் நமக்காக பரிதாபப்படாத நம்முடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள, நம் பலவீனங்களையும் துன்பங்களையும் நமது சோதனையால் ஏற்படும் தாக்குதல் மற்றும் பாரத்தையும் புரிந்து கொள்ள முடியாத ஆசாரியர் நமக்கில்லை. ஆனால் நம்மை போலவே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்கள், என்னை புரிந்து கொள்ளும் பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு. நாம் கடந்து செல்லும் எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொள்கிறார்.
உங்கள் பிள்ளைகளின் பிரச்சனையை அவர் புரிந்து கொள்வார். உங்கள் திருமண பிரச்சனைகளை அவர் அறிவார். இயேசுவும் காத்திருந்ததால் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்காக காத்திருப்பதில் உள்ள வேதனையும் அவர் அறிவார். அவர் நம் முன்னோடியாக அனுபவிக்காத எதையுமே நாம் கடந்து செல்லவே இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு எப்போதும் உங்களை புரிந்து கொள்வார். அவனைகள் நாம் இயேசுவுக்கு பெரிய துதி செலுத்துவோம். இன்னொரு முறை நினைக்கிறேன், தனிமையில் கடந்து செல்வது எப்போதென்றால் கஷ்டத்தின் வழியாக செல்கையில் அது எவ்வளவு கடினம் என்று ஒருவரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போதுதான். பல ஆண்டுகளுக்கு முன் எங்கள் பிள்ளை ஒன்று ஒரு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டதை நினைவு கூறுகிறேன். அதை பற்றி நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன். பிரசங்கம் செய்பவர்களின் பிள்ளைகளுக்கு சில நெருக்கங்கள் உள்ளன. அது எப்போதும் முடிவதில்லை. அவர்கள் எல்லாம், என் பிள்ளைகள் எல்லோரும் பல காரியங்கள் வழியாக சென்றனர். ஆனால் இப்போது அவர்கள் ஊழியத்தில் தேவனுக்கு பணிபுரிகிறார்கள். ஆனால் நாம் அவர்கள் மேல் வைக்கும் எதிர்பார்ப்பு அவர்களை அழுத்துகிறது. புரிகிறதா? மற்றவர்களை விட நல்லவர்களாக இருக்க எவ்வித அழுத்தங்களை சந்தித்தார்கள் என்று எல்லா பிரசங்கிகளின் பிள்ளைகளும் நிச்சயம் சொல்வார்கள். உண்மையாக நான் இவ்வித நடக்கையை உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. சில சமயம் பள்ளியில் சிறுவர்களாக இருக்கும்போது நினைப்பார்கள், இதை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் பெற்றோர் யாருடன் உள்ளார்கள் என்கிறார்கள். அதனால்தான் பல பிரசங்கிகளின் பிள்ளைகள் அடங்காதவர்களாயும் வழி மாறுகிறவர்களாகவும் மாறுகிறார்கள். ஏனென்றால் அழுத்தத்தால் அவர்கள் சோர்வடைகிறார்கள். அவர்களால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு மக்கள் மேல் எதிர்பார்ப்புகளை சுமத்தாதீர்கள். உங்களை பற்றி நினைக்க முடியாத எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் மேல் வைக்க வேண்டாம். நாம் அனைவருமே மக்கள் தான். எனவே இந்த கடினமான பாதையில் நான் சென்றதை நினைக்கிறேன். இது எனக்கு இப்படி நான் மக்களுக்கு ஊழியம் செய்வதில் ஜீவியத்தை கழித்த பிறகு இந்த சூழ்நிலையில் உள்ளேன். யாருமே என்னை புரிந்து கொண்டு நடக்கவில்லை. அது எப்படி என்றால், அதை பற்றி என்னுடன் பேசுவதா வேண்டாமா என்று மக்கள் அறியவில்லை. அல்லது என்னை அழைப்பதா, அல்லது ஏதாவது சொல்ல வேண்டுமா, அல்லது ஒன்றும் சொல்லக்கூடாதா. எனவே பலர் ஒன்றுமே நடக்காததை போல இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். ஓ, இது கடினமானது. யாராவது வந்து தங்கள் கைகளை என் தோளின் மீது போட்டு கவனி, கவலைப்படாதே என்று சொல்ல வேண்டும். நான் புரிந்து கொண்டேன். இது உன் குற்றம் என்று நொந்து கொள்ளாதே. நீ தோற்றுவிட்டதாக எண்ணாதே. அதிக தூரம் பிரயாணம் செய்தும் இன்னும் வீட்டிற்கு வரவில்லையே என்று எண்ணாதே. இதுதான் உனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்வதுதான். அப்போது பிசாசு மற்றவர்களுக்கு சொல்வதை கண்டுபிடிப்பாய். தேவன் என்னை சராசரியாக இருக்க அழைக்கவில்லை. எனவே தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றாதிருக்க முடியாது. அவர் சென்று பேதுருவை சந்தித்த போது, பேதுருவுக்கு மாமியார் உண்டு, எனவே அவருக்கு மனைவி இருந்திருக்க வேண்டும். மனைவி இருப்பேன், சில பிள்ளைகளும் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா. அவர்கள் அதிக நேரம் சென்று விட்டார்கள். எனவே தேவன் ஒருவரை சற்று வித்தியாசமாக செய்யும்படி சொன்னால் அதை தேவன் சரி செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் இல்லை. தேவன் உங்களை வித்தியாசமாக இருக்கவும் அல்லது வித்தியாசமானதை செய்யவும் அல்லது கூட்டத்தின் மத்தியில் நிற்கவும் அழைத்தால் அதன் பின்விளைவுகள் அனைத்தையும் தேவன் சரி செய்வார். ஆனால் நாம் அதை அவரிடம் விட்டுவிட வேண்டும். ஆம், நான் இந்த கூட்டத்திற்கு சென்றேன். ஒவ்வொருவரும் தங்கள் காரியத்தை செய்தார்கள். ஒருவரும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஓ, நான் மிகவும் காயப்பட்டேன். அதன் பிறகு பிசாசு என்னிடம், ஆமா, ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே உனக்காக அக்கறை கொள்றாங்க. வாழ்நாள் பூரா அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுல செலவிட்டா உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டா யாரும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆறுதலை தேவனிடத்தில் பெற வேண்டும். அப்போதும் மக்களிடம் கசப்புணர்வு கொள்ளக்கூடாது. எனவே அது ஒரு சோதனையாக மாறியது. தெரியுமா, நான் ஆறுதலை எதிர்பார்த்த ஒரு தம்பதியருக்கு சில ஆண்டுகள் கழித்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது ஒரு தீவிரமான பிரச்சனை. அவர்கள் பிள்ளைக்கு ஏற்பட்டதாக சொன்னார்கள். என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போனதால் அதை அவர்கள் நினைக்கவே இல்லை. தங்கள் பிள்ளைகள் பிரச்சனையில் இருக்கும்போது எப்படி மற்றவரை காயப்படுத்துகிறார்கள் என்பது புரியவில்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனையில் தேவனுடைய ஆறுதலை பெற்றிருந்தால்தான் பிறருக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்க முடியும். எனவே பிரச்சனைக்கு வேறொரு பக்கமும் உண்டு. அதுதான் அதற்கு காரணம் என்று நினைக்கின்றேன். நல்லது, நான் அதை செய்யும்படி அழைக்கப்பட்டது முக்கியமான காரணம். ஆனால் உங்கள் முன் நின்று உங்களுக்கு நான் ஊழியம் செய்வது எனது சிறந்த கல்வியினால் அல்ல, அது என் வாழ்வின் துன்பங்களால் ஏற்பட்டதாகும். ஏனென்றால் நீங்கள் கடந்து செல்லும் காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன்.
நீங்கள் முன்பு சந்தித்த அதே பிரச்சனையில் சிக்கி உள்ளவர்களுக்கு சென்று உதவி செய்வதே சிறந்ததாகும். அதன் மூலம் பிசாசின் மூக்கை பிசைய உங்களால் முடியும். அதை செய்ய சிறந்த வழி அதுதான். உங்களை காயப்படுத்தும் மக்களை வெறுப்பதே பிசாசுடன் விளையாடுவதாகும். ஆனால் நீங்கள் பட்ட துன்பங்களை அனுபவிப்பவர்களுக்கு உதவி செய்தால் அது பிசாசை மேற்கொள்வதாய் அமையும். உங்களுக்கு செய்த தீமைகளுக்கு பிசாசை தண்டிக்க விரும்புகிறீர்களா? ஓஹோ, தேவனுக்கு மகிமை. மார்ட்டின் லூத்தர், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோர் அனைவரும் தனிமையில் விடப்படுவார்கள் என்றார். உங்கள் வாழ்வில் மௌனமான ஆண்டுகள் வரும். சில ஆண்டுகள் தேவன் உங்களை அலமாரியில் போட்டு விட்டதை போல உணர்வீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வை பற்றிய தரிசனமும் கனவும் உங்களுக்கு உண்டு. அது உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், அல்லது உங்கள் சரீரத்திற்காக இருக்கலாம், அது ஊழியத்திற்காக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அனைவரும் சில கனவுகளுடன் உள்ளீர்கள். உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை விரும்பி நாடுகிறீர்கள். ஆனால் இப்போது உங்கள் அருகில் இல்லை. நம் வாழ்வுக்கென்று ஒரு கனவு இல்லை என்றால் நாம் பரிதாப நிலையில் இருப்பதாக அர்த்தமாகும். நாம் முன்னேற விரும்பாவிட்டால் அல்லது போக போக அனைவருக்கும் அவ்வித நிலை ஏற்படும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதன் மத்தியில் சில மௌனமான ஆண்டுகளும் வரும். சில ஆண்டுகளில் ஒன்றையுமே உணரமாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள், விருப்பமானது ஒன்றும் நடக்காது, உங்களை உற்சாகப்படுத்த ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அந்த ஆண்டுகளை விசுவாசத்தால் கடக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்க வேண்டும். அது நிச்சயம் நடக்கும் என்று எந்த அடையாளமும் இல்லாத போதும் நடக்காத என்ற நிலையிலும் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆண்டுகள் மக்களை விசுவாசத்திலிருந்து விழச் செய்பவை. ஹல்லேலூயா. 5 பேர் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். கழுகுகள் தனியாக பறக்கின்றன. ஒரு கூட்டம் கழுகுகள் இணைந்து பறப்பதை காண முடியாது. அவைகள் உயரத்தில் தனிமையாக இருக்கும். என்னை கொஞ்சம் தனிமையாக விடு, அதற்கெல்லாம் மேலாக வந்துவிட்டேன். அவைகள் புயலுக்கு மேல் பறந்து அவற்றை கீழ் நோக்கி பார்க்கும். சிலர் மட்டுமே அவ்விதம் இருப்பார்கள். நமது சமுதாயத்தில் பல கழுகுகள் இல்லை. எல்லோரும் கூட்டத்தோடு உள்ள பறவையாக இருக்க விரும்புகிறார்கள். நீரோட்டத்தில் கீழ்நோக்கி அடித்துச் செல்லப்படுவதை அனைவரும் விரும்புகிறார்கள், ஏனென்றால் அது எளிதானதாகும். ஆனால் அவ்வப்போது ஒரு சிலர் மட்டும் எதிர்நீச்சல் அடித்து வருவார்கள். ஆனால் அவர்கள் விமர்சிக்கப்படுவார்கள். சரி, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஏன் மற்றவங்கிட்ட இஷ்டப்படி நடக்க கூடாது? இன்று அப்படிப்பட்ட சிலர் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தேவனிடமிருந்து வருகின்றன. அது எப்படி என்றால், நான் ஆறுதல் பெற்றதால் அதை கொண்டு உங்களை இப்போது ஆறுதல் படுத்துகிறேன். ஆமென். உங்கள் தோழி தன்னிடம் நன்றாக நடந்து கொள்ளும் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உங்களிடம் நன்றாக நடந்து கொள்ளாத உங்கள் கணவரை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர் அங்கும் இங்கும் அலைந்து குடிப்பவராகவும் வேறு பெண்ணுடன் உறவு கொள்பவராகவும் இருந்தாலும் தேவன் அவரோடு நிலைத்திருந்து அன்பில்லாத அவரை நேசிக்க கூறுகிறார் என்று உணர்கிறீர்கள். உங்களை புரிந்து கொள்ளும் ஒருவரும் இல்லாதிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை புரிந்து கொள்கிறார். ஆமென். உங்கள் நண்பருக்கு 4 பிள்ளைகளும் சுகமாக உள்ளார்கள். எல்லோரும் A கிரேட் வாங்கியுள்ளார்கள். ஆனால் கற்பதில் குறைபாடு உள்ள உங்கள் பிள்ளைகளை பற்றியோ ADD பற்றியோ அவர்களுக்கு புரியாது. அவர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளின் குறிப்பேடுகளை காட்டி அவர்களுடைய A கிரேடை பற்றி கூறும்போது உங்கள் குறிப்பேடுகளை ஒழித்து வைக்க விரும்புவீர்கள். அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அடைந்த துன்பத்தை இயேசு புரிந்து கொள்வார். ஆமென். கவனியுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒவ்வொருவரும் தேவனிடம் நமது பிரதிபலனை பெறுகிறோம். நாம் மக்களிடம் பிரதிபலனை பெறப்போவதில்லை. எனவே மக்கள் நமக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் தேவனிடம் சென்று நமக்கு தேவையான ஆறுதலை தேட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், நமது ஆறுதலுக்காக தேவனிடம் செல்லும் போது தேவன் மகிமைப்படுவார். ஏனென்றால் முதலில் அவரிடம் வர வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் முயன்று கடைசியில் தேவனிடம் செல்வதல்ல. இன்னும் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை, அதனால் ஜெபிக்கலாம் என்பதல்ல. அதுதான் உலகிலேயே முட்டாள்தனமான வாக்கியமாகும். நாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை, அதனால ஜெபிப்போம். நம்ம எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம். இதை சொல்லும் நிலைமைக்கு நாம் அடிக்கடி வருகிறோம். வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நான் வேறொன்றையும் செய்யும் முன்பு முதலில் செய்ய வேண்டியது ஜெபமாகும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் வரையில் தேவன் அதில் பிரவேசிப்பதற்கான கதவை திறக்காமல் இருக்கிறோம். கேட்கிறீர்களா? நீங்கள் கேட்காதபடியால் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது போனுக்கு ஓடுகிறீர்களா, தேவனிடம் ஓடுகிறீர்களா? ஓடிப்போய் என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை கேளுங்கள். அவர்கள் செய்வதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு நண்பனிடம் ஆறுதல் தேடுவது தவறா என்ன? இல்லை.
ஆனால் முதலில் ஜெபிப்பது அவசியம். அந்த ஆறுதலை கொடுக்க தேவனையே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த ஆளை கொண்டு அதை செய்ய தேவன் விரும்பாவிட்டால் தேவனிடம் முதலாவதாக சென்று பெற வேண்டிய அந்த ஆறுதலை அவர்கள் உங்களுக்கு அளிக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். இது நல்லது. நான் தனிமையா இருக்க விரும்பல. நமக்கு மக்கள் அடிமைத்தனம் உள்ளது. ஆமென். எரேமியா 17க்கு செல்வோம். எரேமியா 17 வசனம் 5 முதல் 8 வரை. இந்த வசனங்களைத்தான் நான் வாசித்து 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 ஏன் தெரியுமா, மக்களை அதிகமாக சார்ந்திருந்தால் நாம் எல்லோரும் இதில் அகப்படுவோம். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் தேவனோடு நடக்க துவங்கும் போது தேவன் மக்கள் ஆதரவை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஏசாயா 2 ஆதரவாளர்கள் என்று கூறுகிறது. தேவன் ஆதரவாளர்களை இஸ்ரவேலில் இருந்து நீக்குவார் என்று அது சொல்கிறது. ஒரு சிறு மரத்தை அது வளரும் போது வேறுவிடும் வரையில் ஆதரவுக்காக கொம்புகளில் கட்டுவார்கள். ஆனால் அவை வளர்ந்த பிறகு அது பார்ப்பதற்கும் நன்றாக இருக்காது. ஆகையால் அதை நீக்கி விடுவார்கள். தேவனுடன் முதலில் நடக்க துவங்கும் போது தேவன் ஒரு பிரத்யேகமான ஆதரவை ஏற்படுத்துவார். ஆனால் சீக்கிரத்திலேயே நாம் தனியாக நடப்பதற்கு கற்றுக்கொள்வோம். எனவே சில நேரங்களில் தேவன் வந்து நமது ஆதரவுகளை நீக்கும் போது என்ன நடக்கிறது என்று புரியாமல் நாம் திகைக்கின்றோம். ஆமென். ஆனால் தேவன் நம்மை வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைப்பார். நாம் தாங்கும் அளவு காரியங்களைத்தான் தேவன் நமக்கு அனுமதிப்பார். ஆனால் ஒவ்வொரு சோதனையுடனும் அதற்கு தெம்பும் வழியையும் ஏற்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் உங்களை எங்கு கொண்டு சென்றாலும் அங்கே உங்கள் தேவைகளையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. நான் மக்களை அதிகமாக சார்ந்திருந்தால் இன்று இங்கு அதிகமாக பிறரை சார்ந்துள்ள மக்கள் பலர் உள்ளார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் அவ்விதம் நினைத்தால் அதுதான் உங்கள் காரியமா என்று பார்ப்போம். என்னை கவனியுங்கள், நான் சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் மக்களையே அதிகமாக சார்ந்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் உங்களையே துன்பத்திற்கு ஆளாக்கிக் கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் காயப்படுவதற்கு தயாராகின்றீர்கள். வேறு ஒன்றும் நடக்காது. மக்கள் நிச்சயம் உங்களை காயப்படுத்துவார்கள். உங்களை வெறுப்படைய செய்வதை மக்களால் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் மனிதர்களுக்குள் உள்ள குறைகள் எப்படியும் வெளிப்பட்டுவிடும். நாம் ஒவ்வொருவரும் பிறர் குற்றங்களை காணப்போகிறோம். ஆமென். அது அப்படித்தான் நடக்கும். எரேமியா 17 வசனம் 5. தேவன் சொல்கிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை இன்னும் எப்படி தெளிவாக கூற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அது இந்த மனிதன் சாபத்தில் வாழப்போகிறான். அவன் பாலைவனத்தில் உள்ள பூண்டை போல அல்லது கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் உள்ளவனாகவும் மற்றும் நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறண்ட நிலங்களில் மக்கள் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்தில் தாபரிப்பான். ஆனால் விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், தேவனை சார்ந்திருப்பவன், அவனுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கர்த்தர் மேல் உள்ளதால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் நீர் ஊற்றுகளின் ஓரமாய் நடப்பட்டதும் தன் வேர்களை ஆற்றின் ஓரமாக ஊன்றுகிறதும் உஷ்ணத்தை கண்டு பயப்படாமல் மழை தாழ்ச்சியான காலத்தில் கவலையின்றி இலை பச்சையாய் உள்ளதும் தப்பாமல் கனி தருகிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்கிறது. எனவே இது இவ்விதம். உங்களுக்கு துன்பம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் நிறைவாக உள்ளது போன்று தோற்றமளிக்க ஒரு வழி உள்ளது என்று சொல்கிறது. சொந்த வாழ்வில் பிரச்சனை உள்ள போதும் வளமான தோட்டத்தை போன்று தோற்றமளிக்கவும் தொடர்ந்து கனிதரவும் முடியும். ஆனால் நீங்கள் தேவனிடம் சென்று உங்களுக்கு வேண்டிய ஆறுதல் மற்றும் பலத்தை பெற்றுக்கொள்ள கற்க வேண்டும். மக்களை தேடி செல்லக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானவற்றை மக்களால் உங்களுக்கு தர முடியாது. எனது 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 வாழ்வில் சில சமயங்களில் நாம் அனைவருமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறோம். எப்போதும் நாம் தேவனிடம் செல்ல முடியும் என்றும் அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்றும் நாம் அறிய வேண்டும். எபிரேயர் 4:15 எனக்கு பிடித்தமான வசனமாகும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு என்று அது சொல்லுகிறது. நம் பலவீனங்கள் மற்றும் துன்பங்களை அறிந்தவர் இயேசு. ஏனென்றால் அவரே நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். இவையெல்லாம் நற்செய்திகள் தான். என்றாலும் குறிப்பாக என்னை புரிந்து கொள்கிறார் என்பதில் தான் நான் ஆறுதல் அடைகிறேன். பெண்கள் தங்கள் கணவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் நாம் அனைவருமே
வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களால் புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை. ஆனாலும் இயேசு நம்மை புரிந்து கொள்கிறார். தேவனிடம் ஆறுதலுக்காக செல்வதை விட்டுவிட்டு அநேக முறை நாம் மக்களையே ஆறுதலுக்காக தேடிச் செல்கிறோம். தேவன் சகலவித ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.